தமிழில் பேசினா கைத்தட்டுகள் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்லேயே பேசுகிறேன் நான். ஆக்சுவலி எந்த ஒரு கெரியர், அது இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் ஆகட்டும், இல்லை டாக்டர் தொழிலாகட்டும், இல்லை ஆசிரியர் தொழிலாகட்டும், எப்போவுமே நம்பிக்கை தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. எப்போவுமே நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தடவை கலாம் சாரோட உரையாடும் போது அவர் உன்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி எல்லாமே நம்பிக்கைன்னு தொடரில் தான் வந்துட்டுருக்கு, ஏன் நம்பிக்கைன்னு பேர் வச்ச அப்படின்னு கேட்டார். ஸோ எதுலையுமே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி, அதனால தான் நம்பிக்கைன்னு பேர் வச்சேன் அப்படின்னு. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டார். எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். ஐ மீன், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதாரணம். அதாவது அவர் சொன்னார், ஸ்ரீகாந்த் ஒரு பையன் இருக்கிற நம்பிக்கை, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. ஏன் சார் அந்த ஸ்ரீகாந்த் பையன் என்ன உங்களை அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவர் ஜனாதிபதி ஆன பிறகு முதல் தடவை சென்னையில் திருவள்ளூர் ஸ்கூலில் பிளைண்ட் ஸ்கூலில் அட்ரஸ் பண்ண போனார். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கலாம் சார் பேசின பிறகு நிறைய கேள்விகள் கேட்பார். அப்போ ஒரு கேள்வி, அந்த பார்வையற்ற மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் அப்படின்னு, வாட் யூ வாண்ட் டு பி இன் யுவர் லைஃப் அப்படின்னு. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொன்னார். இப்போ ஸ்ரீகாந்த் ஒரு பையன், 10வது படித்த பையன், அப்போ எந்திரிச்சு கலாம் சார்கிட்ட, அதுவும் இங்கிலீஷில் சொன்னானா, சார் ஐ வாண்ட் டு பிகம் த ஃபர்ஸ்ட் பிளைண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னானா. அவர் நிஜமாவே சொன்னார். ஜேபி சொன்னோடனே என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையனை தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அப்படின்னு. சார் நீங்கள் நான் நல்லா படிக்கிறேன் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு பார்வையற்ற முதல் ஜனாதிபதி, இந்திய ஜனாதிபதி ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னானா. 10th நல்ல மார்க் வச்சு +2 மார்க் நல்லா வாங்கினான். 1124 மார்க் வாங்கினார் பையன். அந்த பையன் 1124 மார்க் கேள்விப்பட்டதும் கலாம் சார் அவரை ஜனாதிபதி மாளிகைக்கு வரவழைச்சு, நீ மேல் படிப்பு எங்கே படிக்கணும் அப்படின்னு. அப்போ நான் சிறந்த பல்கலைக்கழகத்தில் பண்ணணும் அப்படின்னு. இந்தியாவிலேயே உலகத்திலேயே அப்படின்னு கேட்டாராம். உலகத்தில் அப்படின்னாரு. உலகத்தில் மிக சிறந்த பல்கலைக்கழகம் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிறது அப்படின்னு. சரி நான் படிக்கிறேன் சார், எனக்கு வாய்ப்பு இருந்தா அப்படின்னு. அங்கே படிக்கிறதுக்கு 55 லட்ச ரூபா செலவாகும். ஸோ அதுக்கு அவர் LG கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் வாங்கி அந்த பையனை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சார். அந்த பையன் இப்போ படித்து முடிச்சுட்டான். அந்த பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக திகழ்ந்திருக்கான். அது இன்னும் முடியல. நான் அப்படியே கேட்டுட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. அப்போ LG கம்பெனி ஒரு இமெயில் அனுப்பிச்சார். அவங்களுடைய HR மேனேஜர் ஒரு இமெயில், அதாவது நீங்கள் நல்லா இந்த ஸ்ரீகாந்தை பார்த்து நீங்கள் நல்லா படித்து இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி எங்கள் கம்பெனிலே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கார். அந்த இமெயிலுக்கு அந்த பையன் பதில் அனுப்பிச்சது தான் என்கிட்ட காமிச்சார். அவருடைய ஐபேடில் என்கிட்ட காமிச்சார். அந்த இமெயிலில் பார்த்தோன்னே நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆடிப்பாயிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த இமெயில் அந்த பையன் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த LG கம்பெனி, காப்பி டு கலாம் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஆஃபர் டு ஒர்க் இன் யுவர் கம்பெனி. Sir, I am planning to do my master's and doctorate in computer science. Thank you very much for your offer. I will accept your offer in case I don't become the first blind president of India அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிட்டான். அப்போ நினச்சி பாருங்க, அந்த லெட்டர்லையும் மெயில் எழுதியிருக்கான், உங்களுடைய வேலை வாய்ப்பை நான் எப்போ ஏற்றுக்குவேன் அப்படின்னா, ஒரு கால் நான் முதல் பார்வையற்ற ஜனாதிபதி ஆகலை என்றால். எந்த அளவுக்கு அந்த பையன் நம்பிக்கை வச்சிருக்கான் பாருங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு அன்றைக்கி சொன்னார். உண்மை அதுதான். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம் நம்ம எல்லாமே. நான் எப்பவுமே சொல்லுவேன், வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, சாமர்த்தியமும் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது திறமையை மட்டும் பத்தாது, சாமர்த்தியம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. திறமையை நம்ம எப்படின்னா கற்றுக்கலாம். நான் எப்பவுமே சாமர்த்தியம் யார்கிட்ட கற்றுக்கலான்னா இந்த சின்ன பசங்கிட்ட தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். எப்பவுமே சாமர்த்தியம் சின்ன பசங்கிட்ட தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு.
அதுக்கு ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயம் சொல்கிறேன் நான். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் பாக்ஸ் வந்து எடுத்து அந்த அந்த அவினாஷிட்ட கொடுத்து சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த சின்ன பையன் வந்து சாக்லேட் வேணாம் அங்கிள், நான் அம்மா வந்த பிறகு எடுத்துக்கிறேன் அப்படின்னா. ஆச்சரியம், ஏன்னா அது சாக்லேட் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன பையன் வந்து சாக்லேட் எடுக்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல நல்லா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு நான் சின்ன பாராட்டல் சொன்னேன். உங்க பாருங்கள், உங்கள் பையன் அவினாஷ் வந்து அங்கிள் சாக்லேட் கொடுத்தா வாங்கல, அம்மா வந்த பிறகு எடுத்துக்கிறான்னு, நல்லா வளர்த்துருக்கீங்க உங்கள் பையனை அப்படின்னு. அப்போ அந்த அம்மா என்னை பார்த்து அப்படிங்களான்னு கேட்டார். அப்போ நினச்சிட்டேன் ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சிட்டேன். இது என்னடா அது இவங்க இப்படி சொல்கிறாங்க. சரி, அவங்க அம்மா வந்து அந்த பையனை கேட்குறாங்க, ஏன்பா நீ சாக்லேட் எடுத்துக்கலாம், அங்கிள் தெரிஞ்சு அங்கிள் தானே சாக்லேட் எடுத்துக்கலான்னு. இல்லை உங்கள்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம், என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. சரி, அப்போ இமீடியட்டாக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த பாக்ஸ் எடுத்து சாக்லேட் திரும்பி கொடுத்தான் அந்த அவினாஷ்கிட்ட. அங்கிள் நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னா. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 4 சாக்லேட் எடுத்து கொடுத்தான். வாங்கிட்டு பிறகு அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, ஏன்டா அப்போவே அங்கிள் கொடுத்தா அப்போ எடுத்துருக்கலாமே அப்படின்னு. நீங்கள் வேற அங்கிள், நான் எடுத்தால் ஒன்று தான் வரும், அங்கிள் எடுத்தால் 4 வரும்னா நான் ஆடியே போயிட்டேன். எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்காங்க பசங்க பார்த்தீங்களா, சாமர்த்தியம். அதெல்லாம் அந்த அளவுக்கு சாமர்த்தியம் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு சொல்ல முடியும். சின்ன பசங்கிட்ட தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குங்க. அடுத்தது உலகம் போகிறது வந்து பார்க்கும்போது நிறைய திறமைகள் நம்மகிட்ட இருக்குது. அந்த கிரியேட்டிவ் அண்ட் இனோவேஷன் வந்து நிறையாவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி ஆயிடுச்சுங்க. பட் நிறைய பேருக்கு அந்த இருந்தும் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து ஐடியாஸ், பிரில்லியன்ட் ஐடியாஸ் தான் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு ஊன்றுகோல் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். நான் வந்து இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் பொறியியல் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், பி கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ், அப்போ தான் சாதிக்க முடியும். சின்ன சின்ன ஐடியாஸ் கேன் கிவ் யூ a great break in your life. ஒன்றும் இல்லை, ஒரு 12வது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் கொடுத்த ஐடியாஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக, எனக்கு பிரமாதமாக இருந்தது. அதாவது வீக் மேக்சின் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாஸுக்கு வந்து ஒரு பெரிய தொகையும் ஒரு வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன ஐடியா, ஒரு 2 ஐடியா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்காங்க, ஒரு 5 நிமிஷம் தான் பேசலான்னு பார்த்தேன் நான். ஒரு 2 சின்ன ஐடியா, சின்ன பசங்க கொடுத்த ஐடியா எப்படி, அதாவது 12th படிக்கிற பையன், சின்ன பையனா 12th படிக்கிற பையன். அதாவது அந்த பையன் எக்ஸாம், இந்த மார்ச் மாதம் எக்ஸாம் முடிச்ச பிறகு வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க அம்மா வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தான். அந்த வாஷிங் மிஷின் வந்து தண்ணி வெளியே போகிறத பார்த்துட்டு, என்னடா இது இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது, வாஷிங் மிஷின் வந்து தண்ணி வேஸ்ட் ஆகுது, 30 லிட்டர் வேஸ்ட் ஆகுது, தண்ணி இந்த இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த தண்ணியை ஏன் நம்ம வேறு விதமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பாருங்கள். அந்த 12th படிக்கிற பையனுக்கு, 12th முடிச்ச பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் பாருங்கள். வாஷிங் மிஷின் வந்து தண்ணி வெளியே போகிறத வந்து ஏன் நம்ம வேறு இதுமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக். யாருக்குமே நம்ம நினைக்கல, இத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் வாஷிங் மிஷின், யாருமே நினைக்கல. அந்த பையன் என்ன பண்ணால், அந்த அவங்க வீட்டில் வந்து அந்த பையன் பெங்களூர், அவங்க வாஷிங் மிஷினில் தண்ணி வெளியே வர்றது, அந்த வாஷ் பண்ண தண்ணி வெளியே வர்றது வந்து ஒரு சின்ன சம் டேங்க் ஒன்று கட்டினான். சம் டேங்க் கட்டிட்டு அந்த வாட்டரை கலெக்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து டாய்லெட் பர்பஸ்க்காக ரீசைக்கிள் பண்ணான். ஃபென்டாஸ்டிக் ஐடியா, யாருமே அதை நினைக்கவே இல்லை. வாட்டர் ரீசைக்ளிங் ஃபார் டாய்லெட் பர்பஸஸ் ஃப்ரம் வாஷிங் மிஷின் வாட்டர். இன்னொரு பிரில்லியன்ட் ஐடியா, அந்த ஐடியாவுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து 1 கோடி ரூபாயும் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த ஐடியாவுக்கு, இன்னோவேட்டிவ் ஐடியா. அது என்ன ஐடியா அப்படின்னா, சென்னையில் வித்யா மந்திரில் படிக்கிற ஒரு பையன் 12th முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா வந்து குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கன்னியாகுமரியிலேருந்து குற்றாலம் போகும்போது அந்த ரோடில் வந்து லாட் ஆஃப் விண்மில்ஸ் இருந்தது. அந்த விண்மில்ஸ், சில விண்மில்ஸ்லாம் ஓடல. அந்த 12th படிக்கிற பையனுக்கு என்னடா அது விண்மில்ஸ் இவ்வளோ இருக்குது, ஏன் சிலதெல்லாம் ஓடல அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டாங்க. இப்போல்லாம் சரியாக காற்று வரதில்லை சார், சிலதெல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால தான் ஓடுறதில்லை. ஒரு விண்மில் போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டானா, 4.5 கோடி ரூபா ஆகும் அப்படின்னாங்க. வந்தோடனே அவனை மனசு பாதிச்சு, ஒரு 4.5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி சும்மா கிடக்குது அப்படின்னு. அவன் என்ன பண்ணாங்க, ட்ரெயினில் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா கொடுத்தான் உலகத்துக்கு. யாருமே அதை பற்றி நினைக்கல, சிம்பிள் ஐடியா தான் கொடுத்தான். ஏன் இது யாருமே நம்ம நினைக்கல அப்படின்னு. என்ன ஐடியா கொடுத்தான்னா, why can't we have a small windmill in every express train in India? ஒரு சின்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு ஏன் சின்ன விண்மில் வச்சு நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஐடியா. யாருமே அதை நினைக்கவே இல்லை, பிரில்லியன்ட் ஐடியா. இப்போ வந்து JSW Energy endorse பண்ணி we can produce 314 megawatts of power if you put windmill in every express train சொல்றாங்க. பிரில்லியன்ட் ஐடியா. அவன் ஐடியா தான் கொடுத்தான். இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி JSW Energy வந்து பண்ணியிருக்காங்க.
அந்த பையனுக்கு கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. கலாம் சார் பாராட்டுகள் வேற. சின்ன ஐடியா தான், வித்தியாசமான திங்கிங் தான் இப்போ வேண்டியிருக்கு. வித்தியாசமான திங்க் பண்ணாதான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் சொல்லுவேன். அட்வைஸுங்கிறது வந்து யார் வேணா கொடுக்கலாம், பட் நம்மளை ஏற்றுக்கிறது பக்குவம் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன். கால இளைஞர்களுக்கு அது வந்து ரொம்பவே, அதாவது இவங்க யார் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், யார் வேணா அட்வைஸ் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறதுடைய பக்குவம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு சொல்லுவேன். அகைன் நினைக்கிறது பெருசாக திங்க் பிக் இன் லைஃப்னு சொல்லுவேன். நம்ம பெருசாக நினைக்கிறது நம்ம வந்து வி ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட். அகெயின் ஒன்று லாஸ்ட் உதாரணம், உண்மையான உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் கிடைக்கல. அவங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டுகிட்ட, நம்மளுக்கு வேலையும் கிடைக்கல, நம்ம ஏன் கொஞ்சம் பணம் முதலீடு செஞ்சுட்டு ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு 4 பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் பணம் பேங்க்ல கடன் வாங்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முதல் நாள் அன்னைக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நண்பரை கூட்டிகிட்டு வர சொன்னார். 4 நண்பர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு வெயிட்டர் 50 ரூபா டிப்ஸ் வாங்கினது பார்த்தான். வெளியே வந்து அவன் நினச்சிட்டான், என்னடா அது நம்ம 50 ரூபா டிப்ஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது, நம்ம கேட்ரிங்லாம் பிடிச்சிட்டு பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சால் 5 ஸ்டார் ஹோட்டல் நிறைய டிப்ஸ் கிடைக்குமே, நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு. ஸோ இன்னொரு புதிய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி நீங்கள் 8 வருஷத்தில் இப்போ கேட்ரிங்லாம் பிடிச்சிட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு கோட் சூட் போட்டுட்டு ஒருத்தன் வந்தான், சாப்பிட்டான். 1000 ரூபா பில் ஆச்சு. இந்த 1000 ரூபா பில் பார்த்தவொடனே கிரெடிட் கார்டு கொடுத்தான். அந்த வெயிட்டர் பார்த்தவொடனே அவனுக்கு ஞாபகம் வந்தவொடனே பர்ஸ் எடுத்துகிட்டு 1000 ரூபா டிப்ஸ் கொடுத்தான். அந்த வெயிட்டருக்கு ஒரே சந்தேகம், என்னடா அது சாப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இந்த ஆள் டிப்ஸ் கொடுக்குறாரு, யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. சார் இது வரைக்கும் யாருமே சாப்பிட்ட அமௌண்ட்டுக்கு டிப்ஸ் கொடுக்கல, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ அந்த கோர்ட்டில் வந்து அந்த வெயிட்டர் கேட்டாங்க, எனக்கு தெரியுது அப்படின்னு. தெரியல அப்படின்னு. 8 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கா, நீ உன்னுடைய நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், நீ கூட சொன்ன நானும் கேட்ரிங் பிடிச்சி ஒரு பெரிய வெயிட்டர் ஆகணும் அப்படின்னு. நீ ரொம்ப சந்தோஷம், நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யணும். ஓ அதுக்கு தான் கொடுத்தீங்களான்னு. இல்லைப்பா, அன்னைக்கு நீ வந்து அந்த வெயிட்டரை பார்த்து 50 ரூபா அந்த வாங்கின வெயிட்டரை பார்த்துட்டு அதனோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சாதிச்சிட்ட. அதே டைம் நான் உன்னை பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த 50 ரூபா கொடுத்தவனை பார்த்து அவனோட பெட்டராக நினச்சி நான் சாதிச்சிட்டேன். 2 பேருமே சாதிச்சாங்க. ஒருத்தன் கொடுத்தவனை பார்த்தான், ஒருத்தன் வாங்கினவன் பார்த்தான். எண்ணங்கள் தான் வேற்றும். ஸோ நினைக்கிறது பெருசாக சாதிக்க முடியும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.